ஒரு ஊதாரித்தனமான பொறுக்கி புறம்போக்கு, ஒரு கேப்மாலி புள்ளமாரி முற்றோக்கி ஜாடுமாடு பாடுகா பையன் ஊக்குமார் உதயகுமார் மதுரை மாவட்டத்திற்கே ஒரு அவமான சின்னம் யாருன்னு கேட்டா இந்த எச்ச பொறுக்கி நாயி துணைத் தலைவரை போட்டா அந்த நாய் நம்ம சொல்ற மாதிரி கேட்டு இருக்கோன்னு இந்த எச்ச பொறுக்கி நாயி இந்த உதயகுமார துணைத் தலைவரா போட்டு வச்சுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவனுக்கும் விசுவாசத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது. நம்பர் 1 துரோகி எடப்பாடி பழனிசாமி 100 அமதிப்பட அமாவாசைனா இந்த ஜாடுமாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் இந்த ஊக்குமார் உதயகுமார் அவன் 500 அமதிப்பட அமாவாசை செருப்பு பிஞ்சிடும். டேய் உதயகுமார் பார்த்து பேசு. பிபி கலைராஜன் காலையே சுத்தி 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 வந்து தினம் அவர் செருப்பு துடைப்பான். அவங்க வீட்டு பாத்ரூம் கழிவுறை எல்லாம் கழுவி விடுவான். ரவுடி பொறிக்கின நீதாண்டா ரவுடி, நீதாண்டா பொறிக்கி, நீதாண்டா போட்டு 840 நீதாண்டா செருப்பு அடிக்கிறவன். உதயகுமார ஜெயலலிதா சுச்சி பாரு செருப்புல இவன் தலைமை செயலகத்திலே செருப்படி வாங்கினான் பிச்சை திச்சு. இவன் வந்து கேப் மாதிரி டெமி பீஸ். இவன் டுபாகோ. டேய் ஊக்குமார் ஊதிடுவான் சங்கு. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு ஊதாரித்தனமான பொறுக்கி புறம்போக்கு, ஒரு கேப்மாலி புள்ளமாரி முற்றோக்கி ஜாடுமாடு பாடுகா பையன் ஒருத்தகிறான். ஒரு பேவர்சி அலுக்கா நாயி லஞ்சா கொடுக்கா ஏஐடிஎம்கே ஒரு பிம்பு என்ன சொல்றது, ஒரு இன துரோகி ஊக்குமார் உதயகுமார் ஒருத்தருக்கான். ஒரு புனிதமான மண் மதுரை மண், தமிழ் மண், உலக தமிழ்ச்சங்கம் கூடுகிற அந்த மதுரை மண்ணுக்கு ஒரு அவமான சின்னம் யாருன்னு கேட்டா, மதுரை மாவட்டத்திற்கே ஒரு அவமான சின்னம் யாருன்னு கேட்டா இந்த எச்ச பொறுக்கி நாயி இந்த உதயகுமார் நகரா இல்ல. இந்த நேரத்துல ஆடு மாடுக்கு பிறந்தவன். அவன் பிறப்பே ஒரு கேவலமான பிறப்பு. அந்த உதயகுமார்னு ஒருத்தன் அவன் ஏடிஎம்கேல மந்திரியா இருந்தான். பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணான். திருட்டு பையன் என்ன சொல்றது. அப்புறமா வந்து இப்ப வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ. அவன் தான் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர். எடப்பாடி பழனிசாமி இவனை இந்த ஊக்குமார் இருக்கான் இல்ல, இந்த உதயகுமார் அவனை வந்து எதிர்கட்சி துணைத் தலைவரா நியமிச்சிருக்கார். அந்த இடத்துல இவரு இருந்தார், ஓ பன்னீர்செல்வம் இருந்தார்ல, அவரை வந்து அதுல இருந்து எடுத்துட்டு அந்த மதுரை பக்கமே சமுதாயத்திலே போடணும்னு சொல்லி இவனை போட்டாங்க. மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு அவமான சின்னம் யாருன்னு கேட்டா இந்த புறம்ப பையன். இவன் எல்லாத்துக்குமே அவமான சின்னம். ஜெயலலிதா அவனை செருப்ப கைட்டு வச்சிச்சு. அந்த விஷயத்துக்கு நான் பின்னால வரேன். இவன் இஷ்டத்துக்கு பேசுறான். சட்டமன்றத்துக்கு இஷ்டத்துக்கு அவன் சட்டமன்றத்தை பேசுறான். வெளியே வந்து பத்திரிகையாளர் கூட்டத்துல அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். நம்ம பேசுறதுக்கு முன்னால நம்ம யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளே ஒரு பொறுக்கி பையன் என்ன சொல்றது, நம்மளே ஒரு ரவுடின்னு ஒண்ணு சொல்லாம அவ்வளவு வருத்தம். ரவுடி மாதிரி நடந்துக்கிறான். நம்மளே ஒரு கேடி பிறப்பு, கேவலமான பிறப்பு. பார்த்தாங்க அம்மாள இவன் உதயகுமார். இவன் ரவுடி கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி யாரையோ வந்து இவன் யாருன்னு பார்த்தா இவனே தான் நம்பர் 1 பொறுக்கி பையன். எடப்பாடி பழனிசாமி இவனை வந்து துணைத் தலைவரா ஏன் நியமிச்சுக்கிறாருன்னா, அந்த இடத்துல யாருன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, ஒரு செங்கோட்டையன் மாதிரி, ஒரு கேபி முனுசாமி மாதிரி நியமிச்சிட்டா அவங்க கை ஓங்கிடும். சரி, நம்ம ஜட்டி துவச்சு போடுறவன், நம்ம அண்டர்வேர் துவச்சு போடுறவன், நம்ம கோமண துணியை துவச்சு போடுறவன், நம்ம எச்சசோறு சாப்பிடுற ஒரு சப்ப ஒரு டெம்மி பீஸ் துணைத் தலைவரை போட்டா அந்த நாய் நம்ம சொல்ற மாதிரி கேட்டு இருக்கோன்னு இந்த எச்ச பொறுக்கி நாய் இந்த உதயகுமார துணைத் தலைவரா போட்டு வச்சுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரம் தஞ்சனா இருக்கக்கூடாது. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கும் விசுவாசத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது. நம்பர் 1 துரோகி. பலர் முதுகுல குத்திக்கிறான். எப்ப எடப்பாடியை குத்துவான்னு தெரியாது. எடப்பாடியே சசிகலா முதுகுல குத்திட்டு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். அவரே பெரிய தில்லாலங்கடி. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவரே 100 அமதிப்பட அமாவாசை. எடப்பாடி பழனிசாமி 100 அமதிப்பட அமாவாசைனா இந்த ஜாடுமாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் இந்த ஊக்குமார் உதயகுமார் அவன் 500 அமதிப்பட அமாவாசை. எப்படி சேர்ந்துறானுங்கப்பா. இவன் வந்து பெரிய ஆளுமயிறு மாதிரி இவன் பேசுறான். சட்டமன்றத்தை பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது என்ன சொல்றது, இன்னும் அவன் எங்கேயும் உதவாங்களான்னு நினைக்கிறேன். செருப்பு பிஞ்சிடும். டேய் உதயகுமார் அம்மால பார்த்து பேசு. செருப்பு பிஞ்சிடும். உள்ளூர் யாருனா ஏதோ எம்எல்ஏ ஜெயிச்சிட்ட, உள்ளூர் யாருனா மதினாங்களடா. வெறுவாயில வடை சுடுற புறம்போக்கு பையா. வெறுவாயில வடை சுட்டா அந்த வடையை வித்துருவான். திருடன் நம்பர் 1 திருடன். ஆமா, ஒத்த திருட்டியா அப்படி ஒத்த திருட்டியா போய் சேர்ந்து எல்லாரும் காலையே கவுத்து விட்டாவன். இந்த கண்டவனுக்கு பார்த்தா இவன் இந்த ஊக்குமார் உதயகுமார் இல்ல, இந்த எச்ச பொறுக்கி பாடுஸ் நாய். இவன் முதல்ல யாருக்கிட்ட இருந்தா யாருடைய தெரியுமா, இவன் வேலை பார்த்துன்னு யாருடைய ஃபாலோவரா
யாருக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தான்னு கேட்டா மறைந்த சபாநாயகர் திரு காளிமுத்து அவர்களுடைய மகன் டேவிட் அண்ணாதுரை. டேவிட் அண்ணாதுரையுடைய தான் இவன் சப்பின்னு தான். டேவிட் அண்ணாதுரை பின்னாலேயே சுற்றி இருந்தான். எல்லாமே டேவிட் அண்ணாதுரை தான். அவருக்கே ஆப்பு வச்சான். டேவிட் அண்ணாதுரை கிட்ட இருந்து எங்க வந்தான்னு கேட்டா மோச்சா குமார்னு ஒருத்தர் அவர்கிட்ட போனான். எங்க குமார் கொக்கி குமார்ன்ற மாதிரி எங்க மோச்சா குமார், நான் உதய குமார், அவர் மோச்சா குமார், எல்லாமே எனக்கு குமார் அண்ணன் தான். அவரு கூடயே சுத்தி நின்று இவன் சபகா சுத்தினால பாவம் அந்த ஆளு செத்தே போட்டார். மோச்சா குமார் செத்து போட்டாரா இவன் சாவச்சானான்னு தெரியல. கமால இந்த பாடுஸ்பேன் உதயகுமார் மோச்சா குமார் கூட வந்து அவர் செத்து போட்டாரா. அப்புறமா என்ன பண்ணா, டி நகரிலே அதிமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலராகவும் இருந்த அண்ணன் VP கலைராஜன், இன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய செயலாளர், அவர்கிட்ட வந்தான். VP கலைராஜன், எங்க அண்ணன் VP கலைராஜன் காலையே சுத்தி வந்து தினம் அவர் செருப்பு துடைப்பான். அவங்க வீட்டு பாத்ரூம் கழுவுறை எல்லாம் கழுவி விடுவான். பழைய பாத்திரம் எல்லாம் கழுவி வைப்பான். துணிமணி எல்லாம் துவச்சு போடுவான். அவருடைய ஜட்டி பண்ணி கோமண துணி எல்லாம் துவச்சு போட அவர் பின்னாலேயே சுத்தி நின்றான். அப்புறமா என்ன பண்றான் பார்த்தா இவன் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இல்ல கணவனுக்கு போந்தவன், விருந்தரைக்கு போந்தவன், இந்த ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி கேப் மாதிரி முள்ள மாதிரி பேவரசி நாயி இவன் என்ன பண்றான், இந்த உதயகுமார் என்ன சொல்றது, அப்புறமா என்ன பண்றான், புலிகேசி கிட்ட வரான். உங்களுக்கு தெரியும் அதிமுக புலிகேசிட்ட வந்து புலிகேசி நல்லா உருவுறான். கால புலிகேசிய நல்லா உருவுறான். கால நல்லா உருவி புலிகேசி புலிகேசி நல்லா உருவின்னு புலிகேசி அங்க கொஞ்ச நேரம் சப்பனம். அப்புறமா என்ன பண்றான், புலிகேசிக்கே வேலை காமிச்சிட்டு அங்க இருந்து டாக்டர் வெங்கடேசன் கிட்ட வரான். ஏடிஎம் நகர் தெரியும் டாக்டர் வெங்கடேசன். டாக்டர் வெங்கடேசன் வந்துட்டு உங்க வார்த்தா என்ன பண்றான், எனக்கு எல்லாமே டாக்டர் தான், எங்க டாக்டர் டாக்டருடைய மடக்கி போனான். டாக்டர் வெங்கடேசன் சுத்தி இருந்தான். எல்லாமே வெங்கடேசன். அப்புறமா என்ன பண்றான், டாக்டர் வெங்கடேசனை விட்டுட்டு திரு இடம் மாறுறான். இப்ப நான் சொல்லும் போது எத்தனை பேர் வந்துடுறான் பாருங்க. டேவிட் அண்ணாதுரை, மோச்சா குமார், VP கலைராஜன், புலிகேசி, அப்புறமா டாக்டர் வெங்கடேஷ். இவன் டாக்டர் வெங்கடேசனுக்கு ஊசி போட்டு அப்புறமா எங்க வரான்னு கேட்டா டிடிவி தினகரன் வரான். யார்கிட்ட, டிடிவி தினகரன். அவனே பெரிய திருட, அந்நிய செலாவணி மோசடி திருடன். டிடிவி தினகரன் போயிட்டு அவனுக்கு பூஜா தூக்கின்னு அவனுக்கு முறவாசல் பண்ணிட்டு இருந்தான். டிடிவி தினகரன் எங்க டிடிவின்னு டிடிவி கால சுத்தி வந்தான். டிடிவி வீட்டுக்கு இருக்கிற பொம்பளைங்க துணிமணி எல்லாம் வந்தான் தோச்சு போட்டான். உடவை சுடிதாரு எல்லாமே போறா, உள்ளாட மேலாட எல்லாமே டிடி தினகரன் பொம்பளைங்க துணிமணி எல்லாம் தோச்சு போட்டு டிடிவி தினகரன் அங்க சுத்தி இருந்தானா. அப்புறமா என்ன பண்றான், என்ன சொல்றது, டிடிவி தினகரன்ல அப்புறமா டிடிவி தினகரன் அப்புறமா அங்க போனான். நம்ம டீ கடை மாஸ்டர், உலக ஊமைகள் சங்க தலைவர் OPS ஓ பன்னீர்செல்வத்தை போனான். எல்லாமே எங்க அண்ணன் OPS தான், அம்மானுடைய தீவிர விசுவாசி OPS கிட்ட போய் OPS கொஞ்ச நாள் சப்பனான். குல்பி ஐஸ் அவர் வாங்கி கொடுத்தாரு கடையில, ஐஸ்கிரீம் கடையில. அப்புறம் போயிட்டு OPS புகழ்ந்து பேசுறாடாங்க. அப்பா அவங்க ஆத்தா, அவன் சட்டமன்றத்துல அவன் OPS புகழ்ந்து பேசுறதுக்கு பாரு, அப்படியே புகழ்ந்து பேசினான். OPS பேசினேன் தான். அப்புறமா இந்த சண்டை நடந்து போச்சு இல்ல, இந்த சண்டை நடந்துட்டு அப்புறமா இந்த சசிகலா நான் தான் முதலமைச்சர், நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் அன்னிடுச்சு. இந்த அம்மா ஜெயலலிதா இவங்களே கொண்டு போட்டாங்க. சசிகலா இந்த கேங் எல்லாம் சேர்ந்து கொண்டு போட்டாங்களா பாவம் அந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை. அப்போ இவங்க நிக்கும் போது சசிகலா வந்து அப்படியே கண்ணுல தண்ணி விட்டு ஒரு சீன் போடுது. ஜெயலலிதா பச்சு போட்டாங்க கடற்கரையில. அப்ப எல்லாம் போய் லைனா நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, அப்புறமா வந்துட்டு KP முனுசாமி, இந்த பொறம்ப பையன் கண்ணனுக்கு வந்தவன், இந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ், இந்த எச்சப்பொறிக்கு லஞ்சா கொடுக்கா சின்னால்கா வச்சா இந்த உதயகுமார் எல்லாமே நிக்கிறாங்க. அந்த வோடோபோன் அச்சுடாகு, நம்ம உலக தர்மோபோல் விஞ்ஞானி செல்லூர் ராஜு, இப்படி எல்லாமே அதிமுக அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார், இந்த வேலூர் பாரு ஒருத்தன் வீரமணி, அந்த புதுக்கோட்டையில ஒருத்தன் இருப்பான் விஜயபாஸ்கர், இந்த பான் பராகு ஆன்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுவான் அவன். என்ன சொல்றது, கரூர் ஒரு விஜயபாஸ்கர் இருப்பான் அவன். இப்படி எல்லாம் டோட்டலா லைன் அண்ணன், அம்மா நீங்க தாம்மா கட்சியை வழி நடத்தணும், நீங்க தாம்மா இந்த நாட்டுக்கு முதலமைச்சர். ஆனா ஒண்ணு அது அழுவுது, கிளிசரின் போட்டு பொண்ணு போட்டது இவதானே, ஜெயலலிதா சசிகலா தானே சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா உள்ள அழுது அம்மா சசிகலான்னு எல்லாம் காலில் விழுறானுங்க. அப்புறம் இந்த கூவாத்தூருக்கு போனானுங்க. இந்த கூவாத்தூர்ல போய் அவனுங்க போட்டு அவங்க கூத்து சசிகலா ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்களா. அப்ப நமக்கு நல்ல அடிமையா இருப்பாருன்னு தப்பா கணக்கு போட்டு எடப்பாடியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து
அவர் காலில் போய் விழுந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தவளம் பாடி தவழ்ந்து தவழ்ந்து போனார். அப்ப இவனுங்க எல்லாம் வெளியே வந்து இந்த உதயகுமார் எல்லாம் சிவி சண்முகம் எல்லாம் சின்னம்மாவை அம்மா அக்கா மூட மாட்டோம், சின்னம்மாவை அம்மா அக்கா மூட மாட்டோம், சின்னம்மாவை அம்மா அக்கா மூட மாட்டோம், நடராஜன் முட்டிக்கால் போட்டு கூட முடியல சசிகலாவை அம்மா அக்கத்து. இவன் உதயகுமார் சிவி சண்முகம் எல்லாம் சின்னம்மா அம்மா அக்கா. ஆனா இவங்கிறான் பாரு உதயகுமார் தாயோலி மகன் இவன் விழுந்தான் பாருங்க சசிகலா கால்ல. அப்படியே குனிஞ்சான், அப்படியே குனிஞ்சு அந்த மாதிரி யாராலையும் குனிய முடியாது. இந்த ஊக்குமார் உதயகுமார் என்ன சொல்றது, அவன் குஞ்சான் பாரு அப்பா சாமி. அப்படியே குஞ்சு கோயில ஒரு சுத்து அங்க பிரதர்சனம் பண்ற மாதிரி அப்படியே வந்தான். வந்து இப்படி கை போடுச்சு சசிகலா பார்த்து இப்படி கண்ணத்தை போட்டுக்கிறான். வேலூர்ல பாண்டுரங்கன்னு ஒருத்தர் மந்திரியா இருந்தார். அவர் அப்படிதான் ஜெயலலிதா பார்த்தா இப்படி கண்ணத்தை போட்டுக்குவார். பாண்டுரங்கத்தையே மிஞ்சிட்டான் விட்டு சாப்பிடுறவன், கூட்டி கொடுக்குறவன். இந்த அரசியல புரோக்கர் பையன் பிம்பு இந்த ஊக்குமார் உதயகுமார் இப்படி போட்டுக்கின்னு அப்படி கும்பிட்டு சசிகலா காலில் உந்தாம்பாரு. எடப்பாடியே மிஞ்சிட்டான் வாத்தா பாடு பையன், பாடூஸ் பையன் இந்த ஊக்குமார் உதயகுமார். அப்படியே விழுந்து இந்த ரெண்டு கண்ணு எதுவுமே சசிகலா கட்டையர் வச்சு அப்படியே அமுத்தினான். அம்மா அப்படியே குனிஞ்சு அப்படியே பேக்லயே வந்தான், திரும்பி போல. அப்படியே சசிகலா ஜெயலலிதா காலில் கூட அவங்க பார்த்தான் எப்படி விழுந்தது இல்லை. அப்படியே பேக்ல வந்தான். அப்புறமா எடப்பாடி முதலமைச்சர் சசிகலா பூச்சா சசிகலா கட்சி விட்டுக்கிட்டாங்களா. அப்ப எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன் எத்தனை பேருட்டு போயிட்டு கட்சி எடப்பாடிட்ட வந்தான். எல்லாமே எங்க எடப்பாடி தான், எனக்கு எடப்பாடி தான் சொல்லி எடப்பாடி 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 டெட் பாடி எடப்பாடி பொண்ணு பேசினான் சட்டமன்றத்தை. அவன் ஓபிஎஸ் பேசின பேச்சு ஜெயலலிதா பேசுறதை விட ஓபிஎஸ் பேசினான். ஓபிஎஸ் பேசுறதை விட சசிகலாவை பேசினான். சட்டமன்றத்திலே பேசினானுங்க சசிகலா அக்யூஸ்ட. அப்புறமா எடப்பாடியை பேசினான். என்ன சொல்றது, எடப்பாடியை பேசினான். எடப்பாடி அப்படியே ஜால்ரா வச்சு எடப்பாடி 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 எடுப்பான் இவன். அப்படியே எத்தனை பேருக்கு ஜால்ராட்சி, எத்தனை பேருக்கு முதுகுல குத்தி வந்துடுறான் பாரு இவன். பார்த்தா நீயாடா பேசுற பத்திரிகையாளர் மீட்டிங்ல ரவுடி பொறிக்கின நீதாண்டா, ரவுடி நீதாண்டா, பொறிக்கி நீதாண்டா, போட்டு 8 பாட்டி கேப்பாரி முள்ள மாறி முற்றோக்கி நீதாண்டா செருப்பு அடிக்கிறவன். அவன் எங்கடா பார்த்தாங்க அம்மாவில உதயகுமார். அப்படியே எடப்பாடி 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 அப்படியே அப்படியே சப்பி சல்லி எடுத்துட்டான் எடப்பாடி 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 எடப்பாடி. ஆனா இவன் ஒரு வேலை பார்த்தா தெரியுமா, அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது, அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க இல்ல, அப்ப அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது இவன் காலில் செருப்பு போடாம நடந்தான். காலில் செருப்பே போடுறது இல்லை. அப்ப எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, மாலை எதனா போட்டுக்கிறியே, எதனா விரதமா கோயிலுக்கு எதனா போறியா, என்ன நீ காலில் செருப்பே போடுறது இல்லையே. அப்ப சொன்னா தலைமை செயலகம் ஒரு கோயில், இவன் தான் நாடக நடினாச்சே, பிராடு பையன், என்ன சொல்ற பிராஸ்டியூஷன் பாஸ்டர் பிம்பு இவன். வாத்தா அவங்க அம்மால இவங்க தாய்வலி வாங்க அவங்க அக்கால ஒலி இவன். இந்த ஊக்குமார் உதயகுமார் தலைமை செயலகம் வந்து ஒரு கோயில், இங்க அம்மா குடியிருந்த கோயில் தலைமை செயலகம். யாருன்னா கோயிலுக்கு செருப்பு போட்டுன்னு வருவாங்களா, நான் செருப்பு போட்டுன்னு வருவாங்களா கோயிலுக்கு, அதனால நான் செருப்பே போடுறது இல்லை. அம்மா இருக்கிறதுனால நான் செருப்பே போடுறது இல்லை. இது பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு. ஜெயலலிதா இருக்கிறதுனால தலைமை செயலகத்தை இவன் செருப்பு போடல. ஜெயலலிதா எல்லா புகழ்ச்சியும் ஏத்துக்காது, வஞ்ச புகழ்ச்சி இதுதான் அந்த அம்மாக்கு தெரியும். ஜெயலலிதா நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஜெயலலிதா சாதாரண சர்வாதிகாரத்துக்கெல்லாம் சர்வாதிகாரி. ஹிட்லர் முசோலியே சர்வாதிகாரத்தில் மிஞ்சக்கூடிய சர்வாதிகாரி யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ஆனா இவனுங்களுக்கு அந்த பொம்பளை தான் லாய்க்கு. இப்ப இவனுக்கு போடுற ஆட்டெல்லாம் பார்க்கும்போது இவனுங்களை வைக்க வேண்டிய இடத்துல அந்த பொம்பளை வச்சிருச்சு. ஒரு நாள் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு, சசிகலாட்ட சொல்லி அந்த உதயகுமார் ராம்பார் சுத்தி நிற்பாம்பார் வெளியே நான் கொஞ்சம் கூப்பிட்டு வந்துச்சு. உடனே ஆள் விட்டு அவனை கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிடுறாங்க உடனே அவன் அப்படியே மகிழ்ச்சியில போனான். போன உடனே ஜெயலலிதா அம்மோ ஜெயலலிதா சசிகலாவை, சசி நீ கொஞ்சம் வெளியே இரு, அவருடைய பூ கொன்றமோ புலி கொன்றமோ தந்தார்ல, எல்லாரும் வெளியே இருங்க. செக்யூரிட்டி ஆபீசர் எப்பவுமே சிஎம் ஆபீசர் 2 பேர் மிஷின் கொண்டு இருப்பாங்க, வெளியே இருக்கு பரவாயில்ல, கது போடுறாங்க வாங்க. அப்படியே போனான். அம்மா ஆமா நீ ஏன் காலில் செருப்பு போட மாட்டேன்ற, எதனா இன்ஃபெக்ஷனை காலில் கொடுக்க, என்ன விஷயம்? அம்மா இல்லம்மா, அம்மா நீங்க வந்து கடவுள்மா, எங்க அம்மாமா, நீங்க எங்க அம்மா, நீங்க வந்து தலைமை செயலகத்தில் இருக்கும் போது நான் செருப்பு போட்டுன்னு வரலாமா, அதனாலதான் செருப்பு போடுறதில்ல. டேய் சீன் போடுறியா, பாக்குறவன் என்ன நினைப்பான், மந்திரி எல்லாம் அடிமையா வச்சுனுக்கிறான் இந்த பொம்பளை, செருப்பு போட உடனே என்னடா நினைப்பாங்க என்ன பார்த்தா, bloody bastard, idiot, prostitution, you bloody bugger, stupid of the idiot of the nonsense, you
bloody bullshit, you pimp, political pimp, you bitch. What are you thinking in your mind, you bastard? காலில் இருக்கிற செருப்பு ஜெயலலிதா கைட்டு அவன் அந்த ஊக்குமார அவளை அம்மாளாவும் உதயகுமார ஜெயலலிதா அச்சுச்சு பாரு செருப்புல மடக்கி 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 பல மந்திரிகள் செருப்படி வாங்கிக்கிறான் ஜெயலலிதா கிட்ட போயஸ் கடல. இவன் தலைமை செயலகத்திலே செருப்படி வாங்கினான். பிச்சு எடுத்துச்சு அவனை வார்த்தான். Bastard, first you wear your slippers, man. Get out from my room. Bullshit. Destroy you, demolish you. I will dismiss you from minister post. Get out, you bastard. அது சர்ச் பார்க் கண்டுபிடிச்சு. இவன் வெளியே ஓடி வந்து எல்லா தொலைச்சனும் வெளியே ஓடி வந்து என்னன்னா இல்ல அம்மா என்ன பாராட்டாங்க வார்த்தா செருப்படி வாங்கினா உள்ளோம். இதெல்லாம் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? செருப்பு போடலமான உன்னை செருப்பால் அடி பண்ண உடனே போய் காலில் செருப்பு வெட்டி போட்டான். இவ்வளோ கேப் மாதிரி பேவர்ஸ் நாயிவன், இவ்வளவு கேப் மாதிரி இவ்வளவு பேவர்ஸ் நாயிவன். இவன் பெரிய யோகிய மாதிரி இவன் இஷ்டத்துக்கு இவன் ஏதோ பேசுறான், இஷ்டத்துக்கு பேசுறான். நான் சொல்றேன் எடப்பாடிக்கு. ஆனா எடப்பாடி இவனை வைக்க வேண்டிய இடத்தான் வச்சுக்கிறாரு. இவனை துணைத் தலைவரா நியமிச்சது ஒரு டம்மி பீஸ் அங்க இருக்கட்டும் தான். இப்போ எடப்பாடி வந்து அமித்ஷா கூப்பிட்டதுக்கு ஓனர் கூப்பிட்டதுக்கு லேபர்கள் எல்லாம் ஓடினாங்க இல்ல. எடப்பாடி போய் அமித்ஷா பார்க்கும்போது கூட யார் யார் போனாங்க? கேபி முனுசாமி போனாரா? அப்புறமா வந்துட்டு வேலுமணி போனாரா? தம்பிதுரை போனாரா? சி.வி. சண்முகம், இந்த மாதிரிதான் 4-5 பேர் போனாங்க. இவனை கூட கூப்பிட்டு போனாங்களா? இவன் எதிர்கட்சி துணைத் தலைவர் தான், அப்போசிஷன் பார்ட்டி டெபுட்டி லீடரா இந்த மயிர்குடிங்க பண்ணாசாமி, இந்த ஊக்குமார் உதயகுமார், இவனை கூட்டிட்டு போலையே. அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இவனை வச்சுக்கிறேன். இவனை கூப்பிட்டே போலையே. டேய் அங்க போய் வேலை பார்ப்போம், எங்க வீட்டுல போய் முறவாசல் செய், போய் பாத்ரூம் கழுவு, ரயில்வே ஸ்டேஷன்ல இவனை கூட்டிட்டு போல. அப்புறமா அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு ஐடிசி ஹோட்டல்ல வந்து பிரஸ் மீட் வச்சாங்க. பாஜக அதிமுக கூட்டணி தான் 2026 தேர்தல் சந்திச்சு நாங்க ஆட்சி அமைக்க போறோம், மயிரும் புடுங்க முடியாது, 10 சீட் வர மாட்டீங்கன்னு வச்சுக்கோ சொல்ற ஒரு பேருக்கு. அங்க அமித்ஷா கூட்டணி அறிவிச்சார் பாரு. அந்த மேடையில பாத்தீங்கன்னா கேபி முனுசாமி இருப்பாரு, கேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி, என்ன இருக்கிற இந்த வேலுமணி, இந்த மாதிரி முக்கியமான எல்லாமே இருந்தாங்க. ஆனா இவனுக்கு சீட்டு போடல. இவன் நிக்கிறான் மேடையாண்ட, நமக்கு சீட்டு போடுவாங்க. எடப்பாடி மூஞ்சி பாக்குறான். எடப்பாடி போடா போய் அங்க உட்கார் ஒரு மொழியில. இவனுக்கு சீட்டு, இவனை டெல்லிக்கு கொண்டு போல. அங்க பிரஸ் மீட்ல எல்லா ஏடிஎம்கே காரையும் மேடையில உட்கார வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட போடல. இவனுக்கு சீட்டே போடல. அவங்க ஆத்தா இவனுடைய நிலைமை அவ்வளவுதான். இவன் வந்து கேப் மாதிரி டெமி பீஸ். இவன் டுபாகோ, செல்ஃப் எடுக்காது, பூச்சிக்காரன். இப்ப அதை மொட்டை வச்சுக்கிறான் மாடுஸ் பையன். நடிக, அதாவது சபாநாயகர் ரூம், அப்பா ரூமுக்கு அடிக்கடி போவான். அவர் ரூமுக்கு போவானுங்க. இந்த அன்னியன் படம் பாத்துக்கிறீங்களா? அன்னியன் படம் விக்ரம் நடிச்ச படம். அதுல 2 கேரக்டர் வரும். ஒன்னு அம்பி கேரக்டர், ஒன்னு அன்னியன் கேரக்டர். அம்பி கேரக்டர்னா ரொம்ப சாதுவான கேரக்டர். அன்னியன்ன்றது அப்படியே ஒரு விக்ரஸா இருக்கும். சபாநாயகர் மாண்புக்கு அண்ணன் அப்பா ரூமுக்கு போகும்போது இந்த உதயகுமார் இல்ல, இவன் வந்து சபாநாயகர் அப்பா ரூமுக்கு போகும்போது, சபாநாயகர் அப்பா ரூமுக்கு போறான்ல, அப்போ இவன் சபாநாயகர் அப்பா ரூமுக்கு போகிறது அப்படியே அம்பியா மாறிடுவான். அப்படியே அம்பியா மாறி அப்படியே நடிப்பான். வார்த்தா நான் தான் சொல்லிட்டுனேன். 1 2 3 4 5 6 7 8 9 பேரு மடக்கி சப்பனான். அவங்க எல்லாம் கடையில் வாங்கி கொடுத்தாங்க. இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? அப்படியே அம்பியா மாதிரி சபாநாயகர் அப்படியே ஏமாப்பான். அவரு சபாநாயகர் ஆறு, இவனை மாதிரி அவர் 1000 பேரும் பார்ப்பார். மனுஷன் உள்ளத்தால் உயர்ந்தர் இல்ல. அவர் சபாநாயகரை பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். அந்த சபையை மேய்க்கிறாருல்ல, இத்தனை நாள் இந்த சபாநாயகர்ல இந்த சபாநாயகர் டிஃப்ரெண்ட் ஆனார். அப்படியே அம்பியா நடிப்பான். எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டா, எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால சட்டமன்றத்துல எல்லாம் அப்படியே அந்நியனா மாறிடுவான். அம்பியா இருந்தனே இருப்பான். பிரகாஷ்ராஜ் அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்நியன் படம் தெரியும். அம்பியா அப்படியே சாதுவா இருப்பான். அந்நியனா மாறணும், முடியெல்லாம் இப்படி வந்துடும். ஒண்ணு இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கு இல்ல லக்காடி பாடுஸ் பயங்கரான்ல, உங்க அக்காவுடைய வார்த்தாங்க அம்மால பேவர்ச்சி, இந்த லஞ்சா கொடுக்கா சின்னால்கா பச்சா, இந்த ஊக்குமார் உதயகுமார் அப்படியே எடப்பாடி பார்த்தா அப்படியே அந்நியனா மாறிடும். அப்படியே எடப்பாடி ஆமா கொஞ்சம் விட்டா எடப்பாடியே 4 பேரை கூட்டி குத்துருவான். அதிமுக கூட்டி குத்துருவான். அதிமுகவும் கூட்டி கொடுப்பான். இந்த வயசான காலத்துல பாவம் எடப்பாடியும் கூட்டி குத்துருவான். அதனால எடப்பாடி கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க இவங்கிட்ட. மதுரையில இவனை காரி துப்புறாங்க. வார்த்தா இவன் மட்டும் பொம்பளையா பிறந்துதான் வச்சுக்க சார், 2000 பார்த்திருப்பான். அவள்தான். அதுக்கு மேல நான் பேச விரும்பல. திமுக என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? டேய் மாவனை பிச்சு எடுத்துருவோம், வண்டவாளத்தை தண்டவாதி எடுத்துருவோம். வார்த்தா பார்த்து பேர் சட்டமன்றத்துல பத்திரிகையாளர்கிட்ட 10 மைக்கு நிட்டா நீ துணைத் தலைவன் என்ன ஆளு பேரு மயிறு
நீ வாயில் நல்லா வருது மைக் நிட்டு என்ன பேசுறியா? வாடா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் உங்க அம்மாட உன்னை துண்டக்கான துணியக்கான தொகுதியில் அடிச்சு விரட்டுறவங்கள மதுரைடா அது மயிறு மாதிரி பேசுறான். பத்திரிகையாளர் மைக் நிட்டோன்னே அவன் பெரிய மயிறு. இவர் ரவுடியாம், இவர் அப்படியே மதுரை. அந்த ஒரு படத்துல வடிவேலு ரவுடிங்கள எல்லாம் புடிச்சுன்னு போவாங்க. வடிவேல் வாலண்டியா போய் ஜீப்ல ஏறுவாரு. நீ ஏன்டா ஏற ஜீப்ல? நானும் ரவுடி தாங்க. யோ நீ ரவுடி இல்ல, என்னடா உன் பேரு? நாய்சேகர். நானும் ரவுடி. யோ கீழே இருங்க. யோ ரவுடியா கமிட் ஆயிட்டையா, மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கயா, என்ன கூட்டு போயானே எடா வண்டியா நான் போல். இவனே வாலண்டியா போய் ஏறிடுவான். ஏறிட்டு ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடி, ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடி. நாய்சேகர் போது இந்த நாய் உதிக்குமார் ஒரு ரவுடியா தன்னை கமிட் பண்ணிக்கிறான் சட்டமன்றத்துல. பாருங்க ஒரு அடி செருப்புல அவனை ஓடிவிடுவான், ஒரே அடி ஓடிவிடுவான். பொறுக்கி நம்பர் 1 பொறுக்கி பையன். கல்லுக்கு சேலை கட்டா விட மாட்டான் வாத்தா. எச்ச பொறுக்கி பையன். அவன் பிறப்பே நல்ல பிறப்பு கிடையாதுங்க. பிறப்புல எங்களுக்கு சந்தேகம். உன்னை எடப்பாடி பழனிசாமி காப்பாத்திடுவாரா? ஒரு ஏதாவது பிரச்சனை மாட்டினா விட்டு ஓடிடுவாங்கடா அவனை. அந்த ஆளுக்கு பல பிரச்சனை ஓடி நிக்குது. திமுக என்ன நினைச்சுக்கிற? டேய் பழைய திமுக உனக்கு தெரியும்ல. மதுரையில இருந்து சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன், அடிக்க மாட்டோம். வன்முறையில் எங்களுக்கு நாட்டில் எங்க தலைவர் தளபதியோ நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அது பிடிக்காது. பேசியே சாவச்சுடா. காதல் உனக்கு ரத்தம் சீவெல்லாம் வந்துடும். நான் வருத்தம் போறோம், குடியாத்த குமரன் வருத்தம் போறோம். இது இல்லாம எங்க நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 200 ஏவுகணைகளை தயார் பண்ணி வச்சுக்கிறாரு. எல்லாம் சின்ன பசங்க 20-25 வயசுக்குள்ளதான் 200 ஏவுகணை. இப்பதான் அப்படி களத்துல இறங்குறாங்க. தேர்தல் வராங்க பாரு களத்துல. 200 ஏவுகணைங்கிறாங்க. நாகரம் பாரு பிச்சு ஏத்துருவோம். நாங்க அம்மால பார்த்து பேசு, டேய் பார்த்து பேசு. நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு. யாரா பேசுறது? டேய் மயிறு, நீ சட்டமன்றத்துல நீ பேசிட்டா, வெளியே பத்திரிகையாளர்கிட்ட நீ பேசிட்டா, டேய் பொறுக்கி பையா செருப்புல அடி வாங்கடா. பொறுக்கி நாய அறந்து போன பொம்பளை செருப்புல அடி வாங்க. பார்த்து நடந்துக்கும். உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பாரு. உன்னை எடப்பாடி காப்பாத்திடுவாரா? நான் இப்பயும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவன் டீ காப்பி கொடுத்தானா குடிச்சிடாத. எதனா விஷயம் கலந்து கொடுத்துருவான். எலி வந்து பாலிடல கலந்து கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஆளும் எத்தனை பேர் காலி போட்டு வந்து நம்ம எடப்பாடி கிட்ட யாரு போய் துணை தலைவர் வைக்கிற பாரு. அதோட ஓபிஎஸ்ஸே ஒரு மூலையில உட்கார வச்சுக்கலாம். ஒரு ஊமா மாதிரி ஒரு 3 உட்காந்து போடான்னு சொல்லிட்டு விட்டு சாப்பிடறவன் கூட்டி கொடுக்குறவன். திமுக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நீ ஈடாவேடா. என் திமுக சாதாரண தொண்டை, ஏன் சாதாரண குடியாத்த குமர கால் செருப்பு தூச்சிக்கு நீ சமம் கிடையாதா? அவங்க பார்த்தா அவங்க அம்மால டேய் உதயகுமார் எனக்கு பதில் சொல்றான். உனக்கு தைரியம் தான், எனக்கு குடியாத்த குமரனுக்கு பதில் சொல்றான். டேய் நான் மதுரையிலே கூட்டம் போட்டு உன் வீட்டுக்கு முன்னால கூட்டம் போட்டு பேசுவேன்டா, எனக்கு பதில் சொல்றான். ஒரு அப்பனுக்கு பிறந்தா எனக்கு பதில் சொல்றான். அப்புறமா நீ அங்கங்க போடா, முதல்ல எனக்கு பதில் சொல்றான். ஜெயலலிதா கிட்ட செருப்படி வாங்கினவன் அவரே. எடப்பாடி பாவம் டவுசர் லூஸ் ஆகி போய் கிடக்குறாரு. அண்ணன் எடப்பாடி என்ன ஜாகிரதையாரு, டவுசர் உருவிடுவான். டவுசர் தோச்சு காய் போட்டுச்சுன்னா அத்தியத்மே ஊத்தி விடுவான். ரொம்ப ஜாகிரதையாரு அவன்கிட்ட. நம்பி வீட்டுகளை விட்டுறாத. கல்லுக்கு சேலை கட்டோட விட மாட்டான் வேசிமாவன் இந்த உதயகுமார். அதனால உதயகுமார் சொல்றேன், ஒரு வார்னிங் உனக்கு கொடுக்குறேன். பேசுறது பார்த்து பேசு, இல்ல அவங்க அம்மால செருப்புல அடி வாங்குவேன். பார்த்து பேசுறா எச்ச போறீங்க பாடிசே உன் பிறப்பே கேவலமான பிறப்படா. பார்த்து பேசு. உங்க ஆத்தா எதுக்கு லாய்க்கு இல்லாத கெலிஜி காவா நீ. கெலிஜி காவா பரதேசி. நான் யார பத்திடா பேசுறேன்? இன்னொரு முறை சட்டமன்றத்தை தேவையில்லாத பேசுறேன். சட்டமன்றத்தை செருப்படி வாங்க எச்ச பொறிக்கு நாய. வணக்கம், குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன். டேய் ஊக்குமார் ஊதிடுவான் சங்கு, ஜாகிரதையாயிரு. ஒரே ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.